పైకి పూజ చేసుకోవడానికి వచ్చాను. ఇక్కడ దేవీమాత వచ్చి ఇక్కడ రాక్షసుని సవరించేటట్టుగా కనిపిస్తుంది. ఈ అరటి చెట్టు రాక్షసుడి యొక్క ఇది పెట్టి చాలా చాలా ఎంత దేవి వచ్చి ఎలాగా చాలా మాటలు ఉండవు, మాట్లాడుకోవడాలు ఉండవు, అంత బాగా ఉంటుంది. చూడండి, ఫుల్గా చూడండి, వీడియో మాత్రం మిస్ అవ్వద్దు, చాలా చాలా బాగుంటుంది. ఈ వీడియో పార్ట్ 2 కూడా ఉందండి, చాలా చాలా బాగుంటుంది, ఎవ్వరు మిస్ అవ్వద్దు, ఫుల్గా చూడండి. లైక్ అండ్ సబ్స్క్రైబ్. ओम गिरिराजतनभवानी नमः। ओम भाम्बिकायै नमः। ओम जगन्मात्रे नमः। ओम गंगाधरगम्भिन्यै नमः। ओम वीरभद्रप्रदवे नमः। नित्याय नमः। ओम गिरीशाय नमः। ओम निर्मलाय नमः। ओम अंबिकाय नमः। ओम प्रदान्यै नमः। ओम मुनिशंसेव्याय नमः। ओम मालिन्यै नमः। ओम मेनकाय
ओम श्री महा दुर्गा लक्ष्मी सरस्वती चंडिका परमेश्वरी नमः பத்ரானே நமஸ்பஜாமி. 8வது நாள் பாரிவேட்ட நிகழ்ச்சின்றது நடக்கும். எல்லா சிவாலயங்களிலும் சரி, எந்த கோவில்ல பிரம்மோற்சவம் நடந்தாலும் அந்த கோவில்ல 8ஆம் நாள் வாகனம் குதிரை வாகனமா இருக்கும். ஏன்னா குதிரையில போயிட்டு பாரிவேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த உற்சவத்தை. அப்போ பாரிவேட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் சம்ஹரிக்கிறதுக்காக போகக்கூடியது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சாப்புல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தசுவாமி இன்னைக்கும் பாரிவேட்டைக்கு இங்கிருந்து வாட்டன்பேட்டைன்ற இடத்துக்கு போயிட்டு வருவார். என்ன பேட்டை சார்? வாட்டன்பேட்டைனா மன்னாரம்பேட்டை. அங்கே போயிட்டு வருவார். அங்கே போயிட்டு அந்த கோவிலுக்குன்னு அங்கே வந்து இடம் இருக்கு. அங்கே தான் போயிட்டு அந்த பாரிவேட்டை உற்சவம் நடக்கும். குதிரையிலே போயிட்டு நைட்டெல்லாம் போயிட்டு அங்கே தங்கி இருந்து மண்டபடியெல்லாம் முடிஞ்சு வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் வந்து சங்கரமடத்துக்கு எழுத்தாப்புறம் இருக்கிற மண்டபத்துக்கு பாரிவேட்டைக்கு வருவார். சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு வந்து போவார். இந்த பாரிவேட்டை உற்சவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மரித்தல் அப்படின்றது. உற்சவ காலங்களில் 8வது தினம் அப்படின்னு வரக்கூடியது பாரிவேட்டை. இன்னைக்கு அம்பாள் ஆகப்பட்டவள் தசமி தினத்தில் சும்படி சும்பாதி சைன்யாதிபதிகளை சம்மரித்தா. இன்னைக்கு பிரார்த்தனை, அதாவது இந்த நாளுக்கு விஜயம் பிளஸ் தசமி. விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். நேற்று தான் அம்பாள் சம்மரித்தா. இன்னைக்கு அதை கொண்டாடும் விதமாக விஜயதசமி அப்படின்னு கொண்டாடக்கூடியது. மார்க்கண்டேய புராணத்தில் தேவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது புராணத்தில் சக்கராதய சுரகனா நிகதே திவீர்யே தஸ்மின் சுராரி சுராரி பலே ஜதேம்யா. இந்த இதில் வரக்கூடிய 5வது சர்க்கம் மார்க்க சப்தசதியில் இந்திராதி சைன்யாதிபதிகள் எல்லாம் அம்பாள் அப்படியே துதி செய்வாளாம். ஜெய ஜயா அப்படின்னு பூமாரி பொழிவாளாம். ஜெய ஜயா அப்படின்னா புஷ்பமா பொழியும். அந்த மாதிரி இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த ஜெயதுர்கா ஸ்லோகத்தை சொல்றேன். உடனே தீபாராதனை ஆலய மலமா வந்து அந்த பாரிவேட்ட நிகழ்ச்சியாக நடைபெறும். எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி இருக்கும். வித்யாவந்தம் வித்யாவந்தம் யசஸ்வந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மீவந்தம் லக்ஷ்மீவந்தம் ஜனம் குரு ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி யசோ தேஹி ஓம் या देवी सर्वभूतेषु दया रूपेण संस्थिता नमः तस्यै नमः तस्यै नमः तस्यै नमो नमः जयदुर्गायै नमः समस्तोपचारान् समर्पयामि. ओम నెక్స్ట్ వీడియోలో కలుసుకుందామండి. థ్యాంక్ యూ.